வணக்கம். ஹாய் வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது அவரைக்காய். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நான் கையிலே அரிஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணால் கட் கூட பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு சமயம் புழு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரித்து பார்த்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது கடாய் ஹீட் ஆகுது. ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதனால் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. இது ஈஸி பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் அவரைக்காய். பாருங்கள், நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது அவரைக்காய் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன். கலந்து இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்படியே பிளேட்டை மூடி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மிக்சரில் தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் பொரியலுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல். அதுக்குள்ளே அவரைக்காயும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேங்காய் துருவலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஈஸியான ஹெல்த்தியான வெஜிடபிள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.